ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஏசியா குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவேஷிகா பாட்டிய புஸ்தக் 3ல நிபந்த் ஃபஸ்ட்டு நிபந்த் நாகரிகோं के कर्तव्य और अधिकार அதுதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், லெசன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நான் எடுத்து முடிச்சது இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சுது, உபயோகமாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பிளேஸ் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே கிராமர் ஆகட்டும், சத்யகாஸ் வர்ற கிராமர் இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பூமிகா அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். மனுஷ்ய ஏக் சாமாஜிக் பிராணி ஹை. மனிதன் அப்படின்றவன் ஒரு சமூக விலங்குன்னு சொல்லுவோம்ல, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அப்போது உசே नियमबद्ध समाज में रहना पड़ता है जो बाद में एक राष्ट्र के रूप में परिणत हो जाता है. அவன் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட நியமபந்த் அப்படின்னா இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவன் வாழணும் இல்லையா, வாழ்கிறான். ஸோ அவனுக்குன்னு நிறைய கடமைகள், அதிகாரங்கள் அப்படின்றது இருக்குது. அவன் இந்த சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாமே இருக்குது. அதுபோல் அவனுக்கான இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கான அதிகாரங்களும் இருக்குது. ஏக் அச்சா ராஷ்டிர உசே சாந்தி, சம்ருத்தி, அதிகார், சுரக்ஷா, विद्या, नौकरी और विचारों की अभिव्यक्ति की स्वतंत्रता देता है. एक अच्छा राष्ट्र, ஒரு நல்ல தேசம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு தேவையான அந்த சாந்தி, அமைதி, வளர்ச்சி, அதிகாரம், சுரக்ஷா, பாதுகாப்பு, வித்யா, கல்வி, நௌக்கரி அப்படின்னா வேலை, இது எல்லாமே நல்ல எண்ணங்கள், இது எல்லாமே தருகின்றது. அதற்கான சுதந்திரத்தை தருகிறது. स्वतंत्रता देता है. ये सब उनके विकास में योगदान देते हैं. ஸோ இது எல்லாமே தான் சேர்ந்து அவனுடைய அந்த வளர்ச்சிக்கான ஒரு பங்களிப்பாக இருக்குது. யோகதான் பங்களிப்பாக இருக்கிறது, அதை வழங்குகிறது. பாரதிய संविधान அரசியலமைப்பு சட்டம். भारत के संविधान में प्रजा को अनेक अधिकार प्रदान किए गए हैं. இந்த பாரதத்தினுடைய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு நிறைய அதிகாரங்களையும் வழங்கியிருக்கு. பர் ஏ அதிகார் அபாத் நஹி ஹை. அதிகார் மேஹி கர்த்தவிய சமாவிஷ்டு ஹை. அந்த அதிகாரம் அப்படின்றது அதிகாரம் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கடமையும் இருக்குது. ஓகேவா? அவனுக்கான அந்த கடமையும் அவன் ஆற்றணும். அதிகார் மேஹி கர்த்தவிய சமாவிஷ்டு ஹை, அதுவும் உள்ளடங்கி இருக்குது. அவனுக்கான அந்த சுதந்திரம் அப்படின்றதுல அவனுடைய கடமையும் அவன் ஆற்ற வேண்டியது இருக்குது. ஓகேவா? இந்த தேசத்துக்கான எவ்வளவு அதிகாரத்தை அவன் எடுத்துக்கிறானோ அதே அளவுக்கு அதற்கான கடமைகளும் அவனிடம் இருக்கு. தோனோ கர்த்தவிய और अधिकार अन्योन्याश्रित है. ஓகேவா? ரெண்டுமே கடமை மற்றும் அதிகாரம் ரெண்டுமே ஒன்றை சார்ந்துள்ளது. அன்யோன்யாஸ்ரித் அப்படின்னா சார்ந்திருக்கு அப்படின்றாங்க. ஏக் தூசரேக்கே பூரக் ஹை. ஒன்று ரெண்டுமே பூர்த்தி செய்யணும் இல்லையா. என்ன அப்படின்னா அவனுக்கு அந்த அதிகாரத்தை அவன் எடுத்துக்கணும் அப்படின்னா அதற்கான கடமையும் ஆற்றணும் இல்லையா. அர்சூத் கே அனுசார் नागरिक की पहली योग्यता उसके शासन करने की क्षमता और क्रमशः शासित होने में है. ஓகேவா? அவன் அந்த அதிகாரத்தை அவன் எடுத்துக்கணும் அப்படின்றதற்கான அந்த தகுதி அவனுக்கு இருக்குது அப்படின்னா அதே போல் அதன் வரிசையில் அதற்கு கீழே அவன் ஆளவும் படுறான். அதற்கான கடமைகளையும் அவன் செய்யணும். ஓகேவா? சச்சா நாகரிக் வகை ஜிஸ்மே புத்தி ஹோ, ஆத்ம நியந்திரன் ஹோ और சச்சி சேத்தனா ஹோ. ஒரு நல்ல ஒரு குடிமகன் அப்படின்னா யார் அப்படின்னா நாகரிக அப்படின்னா குடிமகன். அப்போ புத்தி ஹோ, அவனுக்கு நல்ல ஒரு புத்தி இருக்கணும். ஆத்ம நியந்திரன் அப்படின்னா சுய கட்டுப்பாடு அப்படின்றது இருக்கணும். சச்சி சேத்தனா, ஒரு நல்ல மனசாட்சி உள்ள ஒரு நல்ல ஒரு குணமுள்ள மனிதனாகவும் அவன் இருக்கணும். अपने कर्तव्यों का प्रयोग करने के लिए नागरिक को इन गुणों से भरा पूरा होना जरूरी है. தன்னுடைய கடமைகளை அவன் உபயோகம் செய்யணும் அப்படின்னா கர்த்தவியோं का प्रयोग करने के लिए அதை அவன் செய்யணும் அப்படின்னா இந்த எல்லா குணங்களும் அவன் भरा पूरा होना, இது எல்லாமே அவனுக்கு நிறைந்திருக்கணும். स्वार्थता और दलबंदी सच्चे नागरिक बनने में बाधा पहुंचाते हैं. ஸ்வார்த்ததா அதாவது சுயநலம் மற்றும் பிரிவினைவாதம், தலபந்தி அப்படின்னா பிரிவினைவாதம், இதெல்லாமே ஒரு நல்ல குடிமகனாக அவன் ஆவதற்கு பன்னேமே அது ஆவதற்கு பாதா அப்படின்னா தடுக்குது. यदि एक नागरिक दुर्गुणों को अपनाने तो वह अपने राष्ट्र के प्रति कर्तव्य पारायण नहीं
रह सकता. ஸோ ஒரு நாகரிக் ஒரு குடிமகன் வந்து துர்குணோங்கோ அப்னானே, ஒரு கெட்ட தீய விஷயங்களெல்லாம் அவன் செய்யறான் அப்படின்னா, அவன் அதை தனதாக்கி கொண்டான் அப்படின்னா, இந்த தேசத்துக்கான கடமைகளை அவனால வந்து செய்ய முடியாது. நெறைய வந்து தீவிரவாதிகள் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? தேசத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. இப்பல்லாம் நெறைய இடத்துல வந்து என்ன சொல்றது? கரெக்ட்டா இருந்தாலும் அவங்க வந்து அந்நியர்கள்ன்ற மாதிரி பேசுறாங்க இல்லையா? அதாவது நமக்கான கடமைய நாம சரியா ஆற்றணும் அப்படின்றது தான் இங்க சொல்ல வர்றாங்க. அவங்க தான் வந்து ஒரு தேசத்திற்கான ஒரு குடிமகன், சிறந்த குடிமகன் அப்படின்றாங்க. அடுத்து नागरिकों का कर्तव्य அவங்களுடைய கடமைகள் என்னென்ன? प्रत्येक नागरिक को अपने राष्ट्र के प्रति वफादार और विनम्र रहना ஜரூரி ஹை. ஒவ்வொரு குடிமகனும் அப்னே ராஷ்டிரக்கே பிரதி வஃபாதார், தன்னுடைய நாட்டிற்கான தேசத்திற்கான விசுவாசம் கொண்டவனாகவும், வினம்ரு அதற்கு பணிந்து நடக்கக்கூடியவனாகவும், நாட்டிற்காக விளங்கக்கூடியவனாகவும் அவன் இருக்கணும். नागरिक का प्रथम कर्तव्य राष्ट्र के संविधान या कानून को मानना है और जहां कानून के खिलाफ कोई कार्य हो तो उसे रोकना भी है. नागरिक का प्रथम कर्तव्य முதல் கடமை அவனோடது என்ன அப்படின்னா, சன்விதான் யா கானூன் கோ, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் அந்த சட்டத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மதிக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு சட்டத்தையும் வந்து அவன் மதிக்கணும். நம்ம அரசியல் அமைப்பையும் அவன் மதிக்கணும். அதே போல ஜஹா கானூன் கே கிலாஃப், எங்க வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து யாரு மீறுறாங்களோ, அதற்கு எதிராக செயல்படுறாங்களோ அங்க வந்து அவன் உசே ரோக்னா, அதை அவன் தடுக்கவும் வேண்டும். சாந்தி को कायम रखने में உசே ராஜ்ய கி மதத் கர்னி ஹை. அமைதியை வந்து காயம் ரக்னேமே, பேணுவதில் வந்து அவன் இந்த ராஜ்யத்திற்கான அரசுக்கான ஒரு உதவியை புரிகிறான். பாகர் சே தேஷ் பர் आक्रमण हो तो समय की आवश्यकता को ख्याल में रखकर उसे अपना सब कुछ त्याग करना है. பாகர் சே தேஷ், வேற அந்நிய நாடுகள் வந்து நம்ம மேல வந்து ஆக்கிரமிக்கும் செய்யும் போதும் கூட அவசியம் ஏற்பட்டால் அவன் தன்னைத்தானே கூட வந்து தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அப்பனா சபு குச்சு, தனக்கான எல்லாவற்றையும் அவன் தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். संविधान की 42वीं धारा के संशोधन के रूप में नागरिकों के 10 कर्तव्यों को यूं घोषित किया गया है. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் 42 விதியின்படி அரசியலமைப்பில் இருக்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாகரிகோங்கே, குடிமகன், ஒரு குடிமகன் அப்படின்னா அவனுக்கு 10 கடமைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கோஷித்து கியா அறிவிக்கப்பட்டிருக்கு. அவர் உன்ஹே மூல் கர்த்தவ்ய பி டெஹராயா கயாகே, அதில் முக்கியமான கடமைகள் வந்து இங்கே கூறப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. संस्थाओं का मान रखना, वैसे ही राष्ट्रीय झंडे और राष्ट्रगीत का भी मान रखना है. அரசியலமைப்பை வந்து மான் ரக்னா, மதிக்க வேண்டும். அதே போல ராஷ்டிரிய ஜண்டே, நம்மளுடைய கொடி, தேச கொடி இருக்கு இல்லையா, அதுக்கும் ராஷ்டிரகீத், தேசிய கீதத்திற்கும் அவன் மரியாதை அளிக்க வேண்டும். இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். स्वतंत्रय संग्राम के उच्च आदर्शों के हृदय மே பாலே ரக்னாகே. நம்ம சுதந்திர போராட்டம் நடந்தது இல்லையா, அதை வந்து அந்த உச்ச உணர்வை வந்து, அது எவ்வளோ பெரிய உயர்ந்த உணர்வு. அவங்கெல்லாம் தன்னுடைய உயிரையும் வந்து துச்சமாக மதித்து அவங்க இன்னுயிரை நீற்று நமக்கு வந்து இந்த சுதந்திரத்தை பெற்று தந்திருக்காங்க. ஸோ அந்த நினைவை வந்து நாம் இருதயத்தில் கொண்டிருக்க வேண்டும். भारत राष्ट्र की प्रभुता ஏகதா और அகண்டதா கா சமர்த்தன் கர்னா है. பாரதத்தினுடைய இறையாமை, அகண்டதா, அப்புறம் சமர்த்தன், ஒருமைப்பாடு, இதை எல்லாமே வந்து நாம் நிலைநாட்ட வேண்டும். राष्ट्र की रक्षा करना और ज़रूरत पड़े तो ராஷ்ட்ரிய சேவா கர்னா है. தேசத்தை காக்க வேண்டுவதற்காக அவசியம் ஏற்பட்டால், ஜரூரத் படேத்தோ, அவசியம் ஏற்பட்டால் நாம் நாட்டிற்கான சேவா கர்னா है, சேவையை செய்ய வேண்டும். ஆம் भाईचारे की பாவனா கோ தேஷ் மே புரோத்சாகன் தேனா है. எல்லா பொதுமக்களிடையே வந்து சகோதரத்தன்மை அப்படின்றது தேசத்தினிடையே வந்து ஊக்குவிக்கப்படணும். அது எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து இருக்கணும் அப்படின்றது இருக்கு. ராஷ்டிர கி சாமாசிக் संस्कृति की परंपरा का परिरक्षण करना है. கூட்டு பண்பாடு இருக்கு இல்லையா, நம்மளுடைய நாம் எல்லாருமே வந்து ஒன்றாக இருக்கணும் அப்படின்ற அந்த விரோதத்தன்மை இல்லாமல் எல்லாருமே வந்து சகோதர மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படின்ற அந்த பாரம்பரியத்தை வந்து நாம் பாதுகாக்க வேண்டும். ராஷ்ட்ரிய வாத்தாவரன் கி ரக்ஷா கர்னா है. நம்முடைய தேசத்தினுடைய அந்த சூழ்நிலையை, இதெல்லாமே வந்து சமூகம், இது எல்லாமே வந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாதுகாக்க வேண்டும். வைஞானிக் பிரகிருதி கா விகாஸ் கர்னா है.
இந்த இயற்கை அறிவியல் இது எல்லாமே வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும். சார்வஜனிக் சம்பத்தி கி சுரக்ஷா கர்னா और हिंसा का पूर्ण त्याग करना है. பொதுவான அந்த சொத்துக்களை வந்து பாதுகாக்க வேண்டும். பொது சொத்து இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பாதுகாக்கணும். அதை வந்து எந்த வகையிலையும் அந்த அமைதிக்கு சீர்குலைகிற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. இப்போ उपसंहार भारत की सामाजिक और राजनीतिक संस्थाओं की बनावट सही तौर पर समझने से हम क्रियाशील और புத்திமான் நாகரிக் பன் சக்தே ஹே. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ நான் போட்டிருக்கிற இந்த வீடியோ, இந்த நிபந்தம் உங்களுக்கு புரியுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிடுங்க. அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. எனக்கும் அது வந்து பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 6000 சப்ஸ்கிரைபர்ஸாவது இந்த இயர்க்குள்ளே ரீச் பண்ணிடணும்னு 6 இயர்ஸாக நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் வந்து ரீச் ஆகலை. ஐ ஹோப் இந்த இயராவது இது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் தென் மானிட்டைஸ் வந்து இன்னொன்று அமௌண்ட்டெல்லாம் எதுவுமே ஏர்ன் பண்ணது கிடையாது யூடியூப்லேருந்து இந்த 6 இயர்ஸில். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா அமௌண்ட் சென்ட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக அமையும். ஐ ஹோப் எல்லாமே பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது பாரத் கி சாமாஜிக், நம்ம பாரதத்தில் இருக்கக்கூடிய சமூகம் மற்றும் அரசியலமைப்பு, அந்த அமைப்பை வந்து பனாவட் அப்படின்னா கட்டமைப்பதற்கு முறையான சரியான விஷயங்களை சமஜ்னேசே, அதை புரிந்து கொள்வதை வந்து கிரியாஷீல் ஒரு புத்திமான் நாகரிக், அதை வந்து புரிந்து கொள்வதால் மூலம் மட்டும்தான் வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு நல்ல சமூகத்திற்கான செயலை ஆற்றக்கூடிய மற்றும் அறிவார்ந்த ஒரு நாகரிக் அப்படின்னா ஒரு குடிமகன் வந்து உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் அது முடியும். ஹமாரா சமாஜ் விகாஸ்ஷீல் ஹை ஜிஸ்மே சாமாஜிக் और आर्थिक परिवर्तन बड़े जोर से हो रहे हैं. ஸோ நம்மளுடைய சமூகம் வந்து வளர்ச்சி பெற்றதாக இருக்குது. சமூகம் அப்புறம் வந்து நம்மளுடைய ஆர்த்திக் பொருளாதாரம் இது எல்லாமே வந்து அதனுடைய மாற்றம் அப்படின்றது பெரிய அளவில் படே ஜோர் சே பெரிய அளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன் கர்த்தவியோं के अनुपालन से हम भारत माता का सच्चा अनुग्रह पाकर नागरिक बन सकते हैं. இந்த கடமைகளை எல்லாம் வந்து நாம் கடைப்பிடிப்பதன் மூலிமா நம்ம பாரத் மாதா அதுக்கு வந்து நாம் சச்சா அனுகிரக், ஒரு நல்ல ஒரு உண்மையுள்ள விசுவாசம் கொண்ட ஒரு குடிமகனாக நாம் மாற முடியும். இது நம்ம மட்டும் இல்லை, எல்லா அரசியலமைப்பு தலைவர்களும் இப்போ இதை மேற்கொள்ளணும் இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் எல்லாமே மாறிட்டே இருக்குது. ஸோ குடிமக்கள் மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரத்தை கையில் வச்சுட்ருக்கவங்களும் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ஸோ நம்ம நாடே வந்து சுபிக்ஷமாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு காலம் சீக்கிரமாக ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்திட்ட ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.